பிஎஃப் பணத்தை யூபிஐ அண்ட் ஏடிஎம் மூலமா எடுக்கும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட இருக்கு. இதற்கான அறிவிப்பை தீபாவளிக்கு முன்னாடி மத்திய அரசு வெளியிட இருக்காங்க. பிஎஃப் பணத்தை சுலபமா எடுக்க வரப்போகும் மாற்றங்கள் என்னென்ன, பொதுமக்களுக்கு மத்திய அரசின் தீபாவளி பரிசு என்ன, இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். EPFO 3.0 திட்டத்தோட ஒரு பகுதியா புது மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட இருக்கு. இந்த ஸ்கீம்ல ஊழியர்கள் UAN செயலியின் உதவியோட உடனடியா பிஎஃப் பணத்தை எடுக்கலாம். அதே போல ஏடிஎம் மூலமாகவும் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியும். அண்ட் இதுக்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகி இருக்கு. மத்திய தொழிலாளர் அண்ட் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் தலைமையில அக்டோபர் 10 and 11 ஆகிய தேதிகள்ல இதுக்கான கூட்டம் நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்துல EPFO வாரியம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 1500 முதல் 2500 ரூபாயாக உயர்த்த வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. தீபாவளிக்கு முன்பாக பிஎஃப் பயனாளர்களுக்கு இந்த பரிசை கொடுக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. அதன்படி பிஎஃப் பயனர்கள் இந்த அறிவிப்பு வெளியான பிறகு ஏடிஎம் அண்ட் UPI மூலமா தங்களுடைய பிஎஃப் தொகையை சில கட்டுப்பாடுகளோட எடுக்க முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஸ்கீம் எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னு பிஎஃப் பயனர்கள் ஆவலோடு காத்திருக்க, இந்த புது ஸ்கீம்ல பிஎஃப் பயனர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏடிஎம் கார்டு கொடுக்கப்படுமா? இந்த ஏடிஎம் கார்டு பிஎஃப் கணக்கோட இணைக்கப்பட்டா மட்டும்தான் பிஎஃப் தொகையை நேரடியா ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி எடுக்க முடியுமா? தொழிலாளர்கள் வைப்பு நிதி அமைப்பால அங்கீகரிக்கப்பட்ட ஏடிஎம் மெஷின்களை மட்டும்தான் இந்த தொகையை எடுக்க முடியுமா? இதே மாதிரி பிஎஃப் பணத்தை UPI பயன்படுத்தி எடுக்க முதல்ல பிஎஃப் கணக்கை UPI கணக்கோட லிங்க் பண்ணணும். அப்போதான் ஜிபே, போன்பே, பேடிஎம் போன்ற UPI செயலிகளை பயன்படுத்தி பயனர்கள் உடனடியா பிஎஃப் தொகையை எடுக்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த EPFO 3.0 ஸ்கீம் நடைமுறைக்கு வந்தா ஏடிஎம் அண்ட் UPI மூலமா எவ்வளவு பிஎஃப் தொகை எடுக்க முடியும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகல. உடல்நல பிரச்சனைகள், கல்வி செலவுகள், திருமணம் அண்ட் வீடு கட்டும் செலவுன்னு குறிப்பிட்ட தேவைக்கு 5 லட்சம் வரை பிஎஃப்ல இருந்து பணம் எடுக்கலாம். அண்ட் இந்த பணம் நெஃப்ட் இல்லைன்னா RTGS மூலமா பயனாளியுடைய கணக்குக்கு வந்து சேரும். இந்த நடைமுறையை எளிதாக்க ஏடிஎம் அண்ட் UPI மூலமா பணம் எடுக்கும் வசதியை EPFO அமைப்பு அறிமுகப்படுத்த இருக்கு. ஆனா ஏடிஎம் அண்ட் UPI மூலமா பிஎஃப் பணத்தை எடுக்கிற வசதி வந்தா அது சேமிப்போட நோக்கத்தையே பாதிக்கும் அப்படிங்கிற பார்வையும், இந்த பணம் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மத்திய அரசின் இந்த தீபாவளி பரிசு சில கட்டுப்பாடுகளோடு தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.